ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லவ் ஸ்டோரி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம கடைசியாக என்ன முடிச்சிருந்தோம்னா, எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அக்கா கிட்ட வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்க, ஆமாம் அந்த அக்கா அந்த டைம் வச்சு அவங்க வந்து பைசா ஒன்றும் வேண்டான்னு சொன்னாங்க அந்த இடத்துல வச்சு. அப்போ ஹாஸ்டலுக்கு நாங்கள் போயிட்டோம். ஹாஸ்டலுக்கு போன பிறகு நான் ஆனாலும் சரி, நமக்கு ஒருத்தங்க தெரியாதவங்க, அந்த அக்கால தானே எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு தெரியாதுல்ல. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏற்கனவே அவங்கள வேலைக்கெல்லாம் கொண்டு விட வருவாங்களாம், எனக்கு தெரியாது. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து அவங்கள தெரியாது. அப்போது ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் அந்த அக்காள்கிட்ட. ஹாஸ்பிட்டல் போன பிறகு அந்த அக்கா சொன்னாங்க காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லைக்கா, அவங்கள்ட்ட இந்த பைசையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பைசா கொடுத்தேன். அப்போ 159 ரூபா கிட்ட ஆச்சு. எப்படி விலை கூடுதல்னா, இப்போ 5 பரோட்டா வாங்கி எனது பீஃப் வாங்கியிருந்தாங்க. பீஃப் விதவிதமாக வாங்கியிருந்துச்சு. அப்போந்தான் நான் பார்க்கவே செய்தேன். எனக்கு யாருன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட் டைமே இதெல்லாம் வாங்கி தந்துருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு என்ன தெரியும் போல, என்ன பார்த்துருப்பாங்க போல தெரில. அப்போது அந்த அக்காட்ட பைசா கொடுத்தேன். அந்த அக்கா வந்து கொடுத்தாங்களா அதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் பைசா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைட் நாங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், நைட்டு அண்ணா மூணாவது மாடியில் வார்டில் டியூட்டி பார்த்தோம். நான் அந்த அக்காவும் சேர்ந்து தான் டியூட்டி பார்ப்போம். அப்போ நைட் அந்த அக்காவுக்கு ஃபோன் வந்துருச்சு. அந்த அக்கா